ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர் டு கீ. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். இனிமேல் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போன்விட்டான்னு நீங்கள் எதுவுமே கடையில் வாங்க வேண்டியது கிடையாது. அது எல்லாத்த விட ரொம்ப 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 ஆரோக்கியமான இயற்கையான முறையில் நம்மளே செய்யக்கூடிய ஒரு ஹெல்த் பவுடர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம எதுலேருந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னா பீட்ரூட்லேருந்து செஞ்சுருக்கோம். பீட்ரூட் மால்ட் ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அதுக்கு 100% நான் கேரண்டி. இது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்லேயும் கூட. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா பவுடர் ஃபார்மில் வந்திருக்குன்னு. இதுக்கு அதோட பதம் ரொம்ப முக்கியம். கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட மேலான கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பீட்ரூட் மால்ட் செய்கிறதுக்கு நல்லா அடிகனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் நான் வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு அந்த பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சிருக்கு. அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைக்கும் போதும் நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கடாய் நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஊற்றும் போது அந்த ரா ஸ்மெல் கொஞ்சம் சீக்கிரமாக போகும். அதனால தான். பட் ரொம்ப 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 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இதுக்கு இடையில என்ன பண்ணியிருக்கேன் முன்னாடியே அப்படின்னா, ஒரு 25 பாதாம், 15 இல்லைனா ஒரு 10 முந்திரி, ஒரு 6-7 ஏலக்காய், இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாதாம் ஊற வச்சு உரிச்சது நான் அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நீங்கள். இப்போது இது எல்லாத்தையும் பல்ஸ் மோடில் மிக்சியில் ஓரளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் சைட்லலாம் கூட தெறிக்கும். இதில் நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. கலந்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போட்ட அந்த பீட்ரூட்டு அந்த தண்ணி பதம்லாம் ஓரளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த டைமில் நீங்கள் எந்த கப்பில் பீட்ரூட் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கல்கண்டோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள் அதே அளவுக்கு இப்போ பனங்கல்கண்டு சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை இல்லைனா பனங்கல்கண்டு உங்களோட விஷ் தான். நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே சேம் இதில் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா இலக்கம் கொடுத்து உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். இதோட பதம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருந்தது, மறுபடியும் அதெல்லாம் கரைஞ்சி வரும்போது கலரும் நல்லா மாறுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இதாகுதுன்னு பாருங்கள். இது இந்த கலரில் இருக்காது, டெஃபினட்டாக வேறு ஒரு கலரில் மாறும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பனங்கல்கண்டும் நம்ம போட்டதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கல்கண்டோ போட்டதுக்கப்புறம் நல்லா தெறிக்கும். ஸோ அடுப்பை கம்மி பண்ணி அதிகமாக்கி அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள். சைட்லலாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. அது கண்டிப்பாக அப்படி தான் ஆகும். நம்ம ஒரு ஹல்வா செய்யும் போதே பீட்ரூட்டில் கேரட்டில் செய்யும்போது அப்படி தான் வரும். ஸோ இது அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மறுபடியும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மறுபடியும் அது கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா மெஷர்மெண்ட் இப்போ நீங்கள் 1/4 கிலோ பீட்ரூட், 1/4 கிலோ நாட்டு சக்கரை போடுறீங்க அப்படின்னா அதோட குவான்டிட்டி லாஸ்ட்டாக 1/4 கிலோ அளவுக்கு வரும். கொஞ்சம் வேணால் அதிகமாக வருமோ தவிர ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு கிடையாது. இப்போ பாருங்கள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அந்த பதத்தை பாருங்கள். இப்போ சட்டியில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி வரும் பாருங்கள். அடி பிடிக்கிற மாதிரியும் இல்லாமல் லைட்டாக நல்லா ஒட்டி வரும். அதுக்கப்புறமும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அடுப்புலையே வச்சு இதை சிம்மில் மாற்றிக்கோங்க. நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அதை கலந்து கொடுங்க நல்லா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அது கெட்டியாகி
இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து அதை வந்து விட்டோம் அப்படின்னா உடனேவும் உழுவாமல் நல்லா கெட்டியாக விழுது பாருங்கள். இப்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அடுப்புலேருந்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அது நல்லா ஆறி ஓரளவுக்கு தனித்தனியாக உதிரியாக வர வர நல்லா வந்து இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதோட ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், முன்னைக்கு இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்படி நம்ம கிண்ட நல்லா கெட்டியாயிட்டே இருக்கும். நம்ம அப்பையும் வந்து கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்படி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆற கரெக்டாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆகுதுன்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து எப்படி இறக்குனது நேரம் ஆக ஆக எப்படி வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இப்படி உதிரியாக வருது பாருங்கள். இப்படி நல்லா உதிரியாக வரும். அப்பையும் வந்து நல்லா நீங்கள் அதை அப்படி தேய்ச்சி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து வாங்கி கொடுக்குற எவ்வளவோ விஷயங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லது. கொஞ்சம் ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும். அந்த இருக்கிற கட்டிகளையும் வந்து இப்படி நல்லா அந்த சட்டியிலேயே தேய்ச்சி விட்டு நீங்கள் கிண்டி கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா உடஞ்சி வந்துடும். ஆனால் எல்லாமே வந்து மெயின் என்ன அப்படின்னா அது ரொம்ப ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற இந்த ஒரு விஷயத்தில் தான் வந்து உங்களோட மால்ட் வந்து எப்படி வருது அப்படின்றத வந்து முடிவு பண்ணும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா போதும். கரெக்டான பதத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம் இது. கண்டிப்பாக தவறாமல் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் வந்து உங்களை விட அக்கறை யாருக்கும் இருக்காது. கண்டிப்பாக நிச்சயமாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இங்கே பாருங்கள் நல்லா தேய்ச்சி விட்டு இது பண்ணதுக்கப்புறம் அது வந்து எவ்வளோ நல்லா பவுடர் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி நீங்கள் பாலில் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை வந்து கலக்கி கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான கலரில் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னும் ஒரு ஆரோக்கியமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.